ரங்கபுரி மன்னன் ராஜேந்திரன் நீதிநெறி தவறாம ஆட்சி புரிந்து மக்களை சுகமா வாழ வச்சு வந்தான். ஆனா அவனுக்கு அப்புறமா நாட்டை ஆள அவனுக்கு ஒரு குழந்தை கூட பிறக்கல. அவன் இதை பத்தி ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருந்தான். இப்படியே வருடங்கள் உருண்டோடி கிழவனும் ஆகிட்டான். உடலின் தள்ளாமை காரணமா மன்னன் ஆட்சி பொறுப்பை அமைச்சர்கள் கிட்ட விட்டுட்டான். அதிகாரிகள் லஞ்சம் வாங்கிட்டு மனம் போன போக்கில் நடந்தாங்க. நாட்டில் கொள்ளைகளும் திருட்டுகளும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போச்சு. ராஜேந்திரனோட யானைப்பாகன் கேசவன், அவனும் ரொம்ப நாளாக அரசாங்க பணிபுரிந்து கிழவனாகிட்டான். அவன் ஒரு நாள் மன்னனை சந்திச்சு, அரசே, எனக்கோ வயதாகிடுச்சு, என்னால் இனிமே யானைகளை எல்லாம் அடக்க முடியாது. என்னுடைய மகனை குருகுலத்தில் அனுப்பி அவனுக்கு நல்ல கல்வி கொடுத்துருக்க. அவனுக்கு அவனுடைய படிப்புக்கு தக்க அரசாங்க உத்தியோகம் எதுவும் கிடைக்கல. அதனால் இப்போ அவனை உங்களுடைய யானைப்பாகனாக நியமித்து என்னை வேலையிலிருந்து ஓய்வு பெற அனுமதியுங்கள்னு சொன்னான். மன்னனும் இதை கேட்டுட்டு, சரி, உன்னுடைய மகனை அழைச்சிட்டு வா, அவனுடைய திறமையை பார்த்துட்டு வேலை கொடுக்குறேன்னு சொன்னான். மறுநாள் கேசவன் தன்னுடைய மகன் மாதவனை அழைச்சிட்டு வந்தான். மன்னனும் அவங்களோட சேர்ந்து யானை கட்டுத்தறிக்கு போனான். அங்கே கரிமுகன்கிற முரட்டு யானையை மன்னன் காட்டி, மாதவா, நீ இந்த முரட்டு யானையை அடக்கி அது மேலே ஏறி உட்கார்ந்து அரண்மனையை சுற்றி வா பார்க்கலான்னு சொன்னான். மாதவனும் சிரமப்பட்டு கரிமுகனை அங்குசம் போட்டு அடக்கி அதன் மேலே ஏறி அமர்ந்து அரண்மனையை சுற்றி வந்தான். இதை பார்த்த மன்னன் மகிழ்ந்து போய் மாதவனை தன்னுடைய பட்டத்து யானை வஜ்ரமுகனோட யானைப்பாகனா நியமிச்சா. இதுக்கப்புறமா சில நாட்கள் கழித்து மன்னனுடைய பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டுச்சு. வீதிகள் எல்லாம் அலங்கரிக்கப்பட்டுச்சு. மன்னன் தன்னுடைய பட்டத்து யானை மேலே அம்பாரியில் அமர்ந்து ஊர்வலம் வர அந்த யானையை மாதவன் ஓட்டிட்டு போனான். மக்கள் வீதிகளோட 2 புறங்களிலும் நின்று மன்னனை கண்டு கழிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு ஆகாயத்தில் மேகங்கள் கவிழ்ந்து இடியோட மழை பெய்ய தொடங்குச்சு. மக்கள் கலைஞ்சு ஓடுனாங்க. யானை ஒரு அலங்கார வளைவுக்குள்ளே போனப்ப அது படபடன்னு முறிஞ்சுது. அதை பார்த்த மாதவன் சட்டுன்னு யானையை வேகமாக ஓட்டி வளைவை கடந்துட்டா. அதுக்கப்புறம்தான் அந்த வளைவு பெருத்த சத்தத்தோடு தரை மேலே விழுந்துச்சு. இப்படியா மன்னன் ஒரு பெரிய விபத்திலிருந்து தப்புனான். அரண்மனை அடைஞ்ச மன்னன் மாதவனை மிகவும் பாராட்டி, நீ விரும்புவது ஏதாவது ஒன்றை இப்பவே கேளு, நான் கொடுக்குறேன்னு சொன்னான். மன்னன் அப்படி சொன்னதை கேட்ட மாதவன், அரசே, எனக்கு 3 விருப்பங்கள் இருக்குது. முதலாவது என்னுடைய நண்பன் ஜெகநாதனை பற்றினது. அவன் என்னோட குருகுலத்தில் படித்தவன். அவன் தங்களுடைய தர்பாரில் உத்தியோகம் பெற முயற்சி செஞ்சா. ஆனால் அவனுடைய முயற்சி பலிக்கலை. அவனுக்கு அவனுடைய தகுதிக்கு ஏற்ப ஒரு உத்தியோகம் கொடுக்கணும்னு கேட்டான். அது கேட்ட மன்னன் அடுத்தது என்னங்கிறது மாதிரி மாதவனை பார்த்தா. மாதவனும், இரண்டாவது, என்னுடைய பக்கத்து வீட்டில் ஏராளமான பொருள் திருட்டு போச்சு. காவல் அதிகாரிக்கிட்ட அந்த வீட்டுக்காரன் புகார் செஞ்சும் அவரால் திருடனை பிடிக்க முடியலை. அவருக்கு உதவணும்னு கேட்டான். மன்னன் அப்பவும் பேசாமல் இருக்கவே, மாதவன், என்னுடைய 3வது விருப்பம், என்னுடைய ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கடுமையான நோயால் கஷ்டப்படுறாரு. வைத்தியர்கள் எல்லாம் அவரை பார்த்துட்டு அவருடைய நோயை ராஜ வைத்தியரால் தான் போக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு வைத்தியம் செய்ய தங்களுடைய வைத்தியரை அனுப்ப வேண்டும்னு சொன்னான். மன்னன் மாதவன் சொன்ன எல்லாத்தையும் கேட்டுட்டு, நீ கேட்டதெல்லாம் ரொம்பவும் நல்லது தான், ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ உன்னுடைய ஒரு கோரிக்கையை தான் என்னால் நிறைவேற்ற முடியும், என்ன கேட்க போகிறேன்னு கேட்டான். மாதவனும் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்துட்டு மன்னன் கிட்ட, அரசே, அரசாங்க அதிகாரிகளில் சிலர் லஞ்சம் வாங்கிட்டு தம்முடைய கடமைகளை சரிவர செய்யறதில்ல. அவர்களை கடுமையாக தண்டித்து லஞ்சப்பேயை முற்றிலுமாக ஒழிக்கணும். இதுதான் நான் தங்களிடம் கோருவதுன்னு சொன்னான். அது கேட்டு ராஜேந்திர மன்னன் மிகவும் மகிழ்ச்சி அடைஞ்சு மாதவனை கட்டி தழுவிட்டு, மாதவா, இதுவரைக்கும் என்னோட நாட்டை ஆள எனக்கு பின்னாடி எனக்கு வாரிசுன்னு யாருமே இல்லையேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்த. இப்போ நீ கேட்ட கோரிக்கையால் இன்னைக்கோட அந்த கவலை போச்சு. உனக்கு விரைவிலேயே நான் இளவரசு பட்டம் கட்ட போகிறேன். எனக்கு அப்புறமா இந்த நாட்டோட மன்னனா நீ தான் இருக்க போகிறேன்னு சொன்னான். வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி, மன்னனே, ராஜேந்திரன் தன்னுடைய சிம்மாசனத்தை தன் யானைப்பாகனின் மகனுக்கு கொடுத்தது சரியா, அல்லது முன்பின் யோசியாமல் முட்டாள்தனமாக செய்ததா? மாதவன் முதலில் வெளியிட்ட விருப்பங்களுக்கும் கடைசியில் மன்னனிடம் கேட்ட கோரிக்கைகளுக்கும் எவ்வித தொடர்பும் இருப்பதாக கூட தெரியவில்லையே. இந்த கேள்விகளுக்கு சரியான விடைகள் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்குநூறாக வெடித்து விடும்னு சொல்லுச்சு. இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட, சிலருடைய உடல் தளர்ந்து போய் அவங்க தோற்றத்தில் கிழவர்களாக தென்பட்டாலோ அவங்களுடைய மனம் தளராமல் உறுதியாக இருக்கும். இது ஒரு அபூர்வமான விஷயம். ஆனால் இயற்கைக்கு மாறானது இல்லை.
ராஜேந்திரன் மாதவனை தனக்கு அப்புறமா மன்னனாக வேண்டும்னு தேர்ந்தெடுத்தது புத்திசாலித்தனமான செயல்தான். ஏன்னா மாதவனோட 3 விருப்பங்களும் அவன் கோரிய 4வது கோரிக்கையில் அடங்கி இருக்கிறத பார்க்க முடியுது. அவன் லஞ்சம் வாங்கும் அதிகாரிகளை தண்டிக்க சொன்னதும் லஞ்சத்தை ஒழிக்க சொன்னதும் அவனுடைய 3 விருப்பங்களோட தொடர்பு கொண்டது தான். அது எப்படின்னா, லஞ்சம் கொடுக்காததால் அவனுடைய நண்பனுக்கு தர்பாரில் உத்தியோகம் கிடைக்கல. கொள்ளைக்காரர்களுடனோ திருடர்களுடனோ காவல் அதிகாரிகள் தொடர்பு கொண்டு அவங்க கிட்டேருந்து பணம் பெற்று வந்ததால் கொள்ளைகளும் திருட்டுகளும் அதிகரிச்சுட்டே தான் இருந்துச்சு. 3வது விருப்பத்தை மன்னன் இரக்கம் காட்டி ராஜ வைத்தியரை ஆசிரியரோட வைத்தியத்திற்கு அனுப்புவான்னு அவனுக்கு உறுதியாக தெரியும். மாதவனுடைய விருப்பங்கள் எல்லாமே சுயநலம் கருதாம பிறருடைய நலனுக்காக கேட்கப்பட்டவை. இப்படிப்பட்ட மாதவன் மக்கள் நலனையே முதலாவதாக கருதி ஆட்சி புரிவான்னு ராஜேந்திரன் உறுதியாக நம்பித்தா புத்திசாலித்தனமான முடிவை எடுத்தான்னு சொன்னான். விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால் அவனுடைய மௌனம் கலைஞ்சுது. அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு. தன்னுடைய முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்து மேலே ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்.